ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய திருப்பெயர் நாமாவில் 30வது நாமாவை நாம் பார்க்குறோம். ஜராமரண நாசகாய நமஹ. ஜரா மூப்பையும் மரணத்தையும் நாசமாக்குபவனுக்கு நமஸ்காரம். ஜரா அப்படின்னா முதுமை, மரணம் மரணம், நாசகா நாசமாக்குபவன். இந்த பேருக்கு பகவான் இந்த பிறவியில் இருக்கக்கூடிய மூப்பு, கிழத்தனம், மரணம் இதெல்லாத்தையும் போக்குவான்கிறது மாத்திரம் அர்த்தம் இல்லை. பிறந்த போதோ வயசான போதோ எப்போனாலும் மரணம்ங்கிறது பொதுவாக சகஜமான ஒன்று. இந்த கிழத்தன்மையும் மரணமும் தேகத்தோடு எப்பவும் இருக்கக்கூடிய தர்மங்கள், தேகத்துக்கு எப்பவும் கூடவே இருக்கக்கூடியது. ஆத்மாவுக்கு அது கிடையாது. சுத்த சைத்தன்யமான சாட்சியினுடைய ரூபமான ஆத்மா அப்படிங்கிறத பக்தாளுக்கு கொடுத்து இப்போ மரணத்தை நாசமாக்குவார்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் மரணமாகிறது இருக்குது. அப்போ மரணத்தை நாசமாக்குவாருங்கிறது என்னென்னா, அந்த மரணத்தின் மேலே இருக்கக்கூடிய பயத்தையும், இந்த மரணம் ஆகிட்டா நான் தான் மரணமாகிறேங்கிறது இல்லாமல் இந்த உடம்பு தான் போகிறது, சட்டையை கழட்டுற மாதிரி. வாசாம்சி ஜீர்ணானின்னு பகவான் கீதையில் சொன்னா போல சட்டையை கழட்டி வைக்குமா போல இன்னொன்றுக்கு போகிறதா இருக்கே ஒழிய இந்த ஆத்மாவுக்கு என்றைக்கும் மரணம் இல்லைங்கிறத பகவான் ஞானத்தை அதை கொடுத்து அதனாலேயே மரணத்தை வென்றுடுறதாக பண்ணிடுறார். அதை கொடுக்குற காரணத்தினாலே ஜராமரண நாசகன்னு பேர். அதே நேரத்துக்கு அவன் மோட்சத்தையும் கொடுத்து திரும்பி இன்னுமே பிறக்கிறதுங்கிறது இருந்தால் தானே மறுபடியும் கிழத்தன்மை மரணங்கிறது வரும். இதையும் அவன் போக்கிடுறான். மீண்டு வாரா வழி வகை அருள்பவன்னு இதில் தேவாரங்களில் சொல்கிற மாதிரி பகவான் அதை பண்ணி கொடுத்துடுறானாம். இந்த உயிர்களுக்கு நம்ம எல்லாருக்குமே 6 விகாரங்கள் இருக்குது. விகாரங்கள்னால் மாறுபடுவது. ஜாயத்தே பிறக்கிறது, தர்மம் இதெல்லாம் நமக்கு. அஸ்தி இருக்கு இல்லையா, பிறக்கிறது, அப்புறம் இருக்குது. வர்த்தத்தை வளர்றதே, 3-4 வயசில் அப்படியே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது இருக்கே. விபரிணாமம் மாறுறது. அப்புறம் விபக்ஷீயத்தே குன்றுகிறது, வயசாக இதெல்லாம் போகிறது. கடைசியில் நஷ்யதி நாசயதி அழியறது. இந்த 5வது தர்மமும் 6வது தர்மமும், அதாவது குன்றுகிறதும் நாசமாறதும் இந்த நாமாக்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மரணத்தையும் கிழத்தன்மையும் யார் போக்க முடியும் அப்படின்னா அது இல்லாதவன் தான் பண்ண முடியும். அது இல்லாதவன் யார்? பகவான். அதனால் அவனுக்கு அது கிடையாது. இதற்கு தகுந்தா போல இதே அர்த்தங்களோடு இருக்கக்கூடியதான நாமா 228 அஜராய நமகான்னும் 34 ஜென்மஹீனாய நமகான்னும் இதே அர்த்தத்தை ஒத்துள்ளதாக இருக்குது. அதனால் பகவான் அடைவர்களுக்கு அவனைப் போலவே அவன் மரணமில்லாத பெருவாழ்வை கொடுக்கிறான், அமரர்களாக செய்கிறான், தன்னிட்டே சேர்த்துக்கிறான் அப்படிங்கிறதான அர்த்தத்தை இது விளக்குவதாக இருக்குது. இந்த நாமா ஜராமரண நாசகாய நமஹா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.